முதல்ல ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்குவோம். அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் சரி பெரிய வெங்காயம் சரி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூடவே நல்ல தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவோம். அது நல்லா ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு குடமிளகாய் ஒன்று எடுத்துருக்கிறேன். அந்த குடமிளகாவையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். நான் கல் உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். கல் உப்பு எப்படியும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணும்போது கரைஞ்சிரும். இது கூடவே நம்ம கோவக்காவை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இதில் உள்ள தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா போட்டு நம்ம வேக வைக்கணும். அதுக்கு பிறகு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம், மசாலா தூள் சேர்த்துக்குவோம், தேவையான மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் போட்டுட்டு இதில் இருக்க தண்ணியிலேயே முதல்ல நம்ம வேக வைப்போம். இதில் உள்ள நீர்த்தன்மை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தால் சுவையான கோவக்காய் பிரட்டல் ரெடி. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரொட்டிக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.